So 12th English lesson number 18, reading with understanding. National builders of India, அதாவது வல்லபாய் பட்டேல் அண்ட் பால் கங்காதர் திலக். நேஷ்னல் பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா யாருன்னா, நம்மளோட சுதந்திரத்துக்காக நம்ம நாட்டை சுதந்திரம் வாங்கிறதுக்காக போராடினவங்க தான் இந்த லீடர்ஸ். இதில் ரெண்டு பேர்த்த பற்றி பேசுகிறாங்க. இவங்க நார்த் இந்தியனில் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தாங்க, வல்லபாய் பட்டேல் அண்ட் பால் கங்காதர் திலக் அப்படின்ட்டு. பார்ப்போம் என்னன்ட்டு. 18.1 லோக்மானிய பால் கங்காதர் திலக், இதுதான் இவரோட ஃபுல் நேம். இவர் பால் கங்காதர் திலக் பார்த்திங்கன்னா எங்கே பிறந்தார் அப்படின்னா, என்னைக்கு பிறந்தாருன்னா ஜூலை 23rd 1856 ரத்னகிரிங்கிற இடம், அது மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிராங்கிறது இன்றைக்கி மும்பைன்னு சொல்கிறாருன்னா, மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே மும்பை தான் மகாராஷ்டிரோட கேபிட்டல். இவர் பார்த்திங்கன்னா ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறந்தார். இவர் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜுங்கிற ஒரு படிப்பை படித்தார். அதாவது இந்தியன் நம்ம நாட்டோட கலாச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதை சார்ந்து படித்தார். எக்ஸ்கியூஸ் மீ. இவருக்கு ஒரு தேடல் இருந்துச்சு. இவரோட ஹையர் செகண்டரி எஜுகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேத்ஸும் பண்ணார், லாவும் பண்ணார், சட்டமும் படித்தார். திலக்கு பார்த்திங்கனாக்கா அவர் பாலிட்டிக்ஸில் அப்புறமா வர ஆரம்பித்தார். அவர் எதுக்காக ஃபேமஸாக இருந்தார்னா ஸ்வராஜ்னால் இண்டிபெண்டன்ஸ்னு அர்த்தம், சுதந்திரம். இவர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் சேர்ந்து ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணார் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவர் மெயினாக அவரோட ஒரே மந்திரம் என்ன இருந்துச்சுனாக்கா, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும். இவர் ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பித்தார். அந்த நியூஸ் பேப்பருக்கு பேர் கேசரின்னு இருந்துச்சு. அப்புறம் ஃப்யூச்சரில் அது பேர் மராட்டா அப்படின்னு மாற்றிக்கிட்டார். இது பெரிய லெவலில் மக்களிடையே இந்த சுதந்திரத்தை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மராட்டாங்கிற பத்திரிகை. இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் இன்சிடென்ட்ஸ் என்னன்னாக்கா, இவர் லைஃப் ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில், அதாவது இவர் பாலிட்டிக்ஸ்குள்ளே வரும்போது அக்கம் பக்கத்தில் பார்த்துருக்காரு. சின்ன பசங்க பயந்து அந்த விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி நம்ம பெரிய லெவலில் கொண்டாடுறோம், அதை வீட்டுக்குள்ளேயே பயந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதை அவர் கவனித்தார். அது கவனிச்சுக்க அவருக்கு ஒரு கோபம் இருந்துச்சு. ஏன் நாம் இதை பயந்து கொண்டாடணும்? ஏன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க ஆண்டுட்டு இருந்தாங்க, அவங்க இதுக்கெலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம வெளிப்படையாகவே கொண்டாடணும். நம்ம ஹிந்துஸ், நம்ம இதில் இருக்கோம், இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவோட உரிமை இது, மக்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போராடினார். இன்றைக்கி நம்ம கணேஷ் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி பெரிய லெவலில் கொண்டாடுறதுக்கு காரணமே இவரோட இனிஷியேட்டிவ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு இந்தியன்ஸை பிரிட்டிஷ்காரங்க இந்தியன்ஸோட ட்ரெடிஷன், ரிலீஜியஸ் ட்ரெடிஷன் எல்லாத்தையும் ரொம்ப சப்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அடக்கி ஆழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு இவர் முதல் ஸ்டெப் எடுத்தது இந்த கணேசா சதுர்த்திங்கிற ஒரு விஷயத்த. இது மக்களிடையே பார்த்திங்கனாக்கா ஒரு அமைதியும் ஒரு கலாச்சாரத்தை இது பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் இந்த மாதிரி விஷயத்த அவர் இன்டெகிரிட்டியை இதுக்குள்ளே பார்த்தார். அதுக்கப்புறம் இது பெரிய லெவலில் போராடி இது இன்றைக்கி நம்ம கொண்டாடுற அளவுக்கு இவரால் தான் கொண்டாடுறோம். அதுதான் மெயின் திங். இது மட்டும் இல்லாமல் சிவாஜி ஃபெஸ்டிவல், இது மகாராஷ்டிரா நடக்கிறது. 1895 இவர் சிவாஜி ஃபெஸ்டிவல்னு பூனேயில் ஆரம்பித்தார். சிவாஜிங்கிற மராட்டியரோட வீரர், நம்ம எப்படி ராஜராஜ சோழன் சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே. ஸோ இன்றைக்கி அவங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காரணமே இவர் பெரிய லெவலில் அவரை பற்றி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அவரோட வீரத்தை, அதாவது சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட வீரத்தை, பேட்ரியட்டிசம், அவர் இந்தியாவுக்காக எப்படி போராடினார், பிரிட்டிஷ்க்கு எதிர்க்கல, முகலாயருக்கு எதிர்க்கல, இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா அவர் கொண்டு போய் கொடுத்து இன்றைக்கி அதுவும் அங்கே ஃபேமஸ் ஆனதுக்கு இவர் தான் காரணம். நெக்ஸ்ட்டு இவர் பால் கங்காதர் திலக் பார்த்திங்கனாக்கா ஒரு பேஷனேட் லீடராக இருந்தார். இவருக்கு மெயின் கோலே சுதந்திரம் அடையணும் பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து. இவர் ஸ்பீச்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்.
நிறைய மக்களிடையே வந்து இம்ப்ரெஸ் ஆகும் இவர் ஸ்பீச்செல்லாம். இவர் ஒரு ஸ்பீச்சில் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணார், அனௌன்ஸ் பண்ணார். என்னென்னா, சுதந்திரம் நம்மளோட பிறப்புரிமை, நம்ம அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற இந்த விஷயம் மக்களிடையே ஒரு பெரிய லெவலில் இம்பேக்ட் கொடுத்துச்சு. நமக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் இருக்கணும், அதாவது நாடு இருக்கணுங்கிற மாதிரி இவரோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவர் ஒரு ஐகானிக்கான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக மாறினார். இவருக்கு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு மக்களிடையே. அதேட்டம் இவர் பிரிட்டிஷை வந்து ஏற்று நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எல்லாமே இவர் பண்ண ஆரம்பித்தார். அதேட்டம் பிரிட்டிஷ்காரங்க சொன்ன ஒரு நிறைய விஷயத்தை இவர் வந்து பாய்காட் பண்ண ஆரம்பித்தார், அதை எதிர்க்க ஆரம்பித்தார். இவர் வெறும் ரீஃபார்மர்னு சொல்கிறாங்க. ரீஃபார்மர்னா என்னென்னாக்கா மாற்றங்கள் கொண்டுறவங்க. இவர் வெறும் ரீஃபார்மர், அதாவது லீடர் மட்டும் கிடையாது, இவர் ரீஃபார்மர். நிறைய மாற்றங்கள் சொசைட்டியில் கொண்டு வந்திருக்காரு. மெயினாக பார்த்திங்கன்னா எஜுகேஷன் ப்ரமோட் பண்ணுறதுக்கு, கல்ச்சுரல், அது எந்த ஒரு ரிலீஜனாக இருந்தால் அந்த கல்ச்சுரல் வந்து பெரிய லெவலில் ஒரு ஐடென்டிட்டியை காட்டுறதுக்கு, இந்த மாதிரி அதான் இப்போ நம்ம பார்த்தோம் கணேஷ் சதுர்த்தி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் பெரிய லெவலில் கொண்டு வந்தவர். இவருக்கு வந்து நிறைய டைம் இதுக்கும் போயிருக்காரு, ஜெயிலுக்கும் போயிருக்காரு, அங்கே நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இவர் தன்னோட இந்த சுதந்திரங்கிற ஒரு விஷயத்தை, இண்டிபெண்டன்ஸ்ங்கிற விஷயத்தை விடலை. ஒரு தடவை இந்த பாலகங்காதர திலக் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இது ப்ரிசனில் இருக்கும்போது, அதாவது ஜெயிலில் போட்டாங்க. எங்கன்னா மண்டேலே சென்ட்ரல் ஜெயில் பர்மாவில் இருக்குது. அங்கே ஒரு சில நிறைய சேலஞ்சஸான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் அவருக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அவர் அங்கேருந்து எழுத ஆரம்பித்தார் புக்ஸ் எல்லாமே. அதில் ஒரு சில ஃபேமஸ் புக்ஸ் பார்த்திங்கன்னா த ஆர்டிக் ஹோம் இன் வேதாஸ், கீதா ரகசியா, இதெல்லாம் அவர் ஜெயிலில் இருக்கும்போதே இருந்தது. அவங்க இந்த 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 விஷயம் எல்லாமே அங்கே ஜெயிலேருந்து பிரிட்டிஷ்காரங்க தான் இந்த ரூல் பண்ணிட்டுருந்தாங்க. ஜெயிலேருந்தே பிரிட்டிஷ்காரங்களுக்கே தெரியாமல் நியூஸ் பேப்பரில் வெளியே வந்து இவரோட ஆர்டிக்கல் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. இது ரொம்ப பவர்ஃபுல் இம்பேக்ட் கொடுத்துச்சு மக்களிடையே. அப்புறம் இவர் பாலகங்காதர திலக் பார்த்திங்கனாக்கா இவர் ஒரு பேஷனேட்டான, இன்றைக்கு வரைக்கும் பேஷனேட்டான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராகவும் ஞாபகப்படுத்தப்படுறோம். அதோட சுதேசி மூமெண்ட்டு அதுக்கு ப்ரமோட் பண்ண காரணமே இவர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பாலகங்காதர லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேஷனுக்காக ஒரு பெரிய லெவலில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார், கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டை வந்து ஸ்ட்ரகிள்லேருந்து, இண்டிபெண்டன்ஸில் ஸ்ட்ரகிள்லேருந்து வேறு லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா இவர் தான். இவருக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு லீடர்ஸாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பாலகங்காதர திலக். அடுத்தது 18.2 சர்தார் வல்லபாய் பட்டேல், த அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இவருக்கு ஒரு பெரிய சிலை கூட வச்சுருக்காங்க குஜராத்தில். இவர் யாருன்னு பார்ப்போம். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து October 31, 1875 நாடியாத், குஜராத்தில் இருக்கிற இடத்துல பிறந்தார். இவர் ஒரு அக்ரிகல்ச்சர், ஒரு சிம்பிளான ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் பிறந்தவர். இவரோட யங் ஏஜ்லேயே பார்த்திங்கனாக்கா இவருக்கு நிறைய நாலேஜ்க்கு தேவையான ஒரு தாகம் இருந்திருக்கு, தேடல் இருந்திருக்கு. இவர் லா படித்தார். அப்புறம் எங்கே படித்தாருனாக்கா மிடில் டெம்பிள் இன் அப்படின்னு லண்டனில் இருக்குது, அங்கே இங்கிலாண்டில் படித்தார். அப்புறம் ஹானர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜஸ்டிஸ் நெக்ஸ்ட் லெவலில் ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணார். அப்புறம் இந்தியாவுக்கு 1913 வந்தார். இவர் வந்து பேரிஸ்டராக பார்த்திங்கனாக்கா, பேரிஸ்டர்னாக்கா பேச்சுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை வந்து படிக்க ஆரம்பித்தார் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனவுடனே. லீகலாக பார்த்திங்கனாக்கா லாஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தார். இவர் சமுதாய பிரச்சனைகளை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தார், அதை சரி பண்ண ஆரம்பித்தார். அதனால் இவருக்கு வந்து ஃபேமஸ், இவரோட பேர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவர் பொலிட்டிக்கல் கேரியர் ஆரம்பித்தார். பட்டேல் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் அவர் காங்கிரஸில் சேர்ந்தார், இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸில் ஒரு பெரிய லெவலுக்கு மரியாதை கிடச்சிது அவரோட வேலைக்காக. அவர் பெரிய லீடராக மாறினார் ஃப்யூச்சரில் காங்கிரஸில்.
ஸோ இவரோட இண்டிபெண்டன்ஸ்க்கு இவரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். ரொம்ப பார்த்திங்கனாக்கா அவேர்னஸ் கொடுத்தாரு. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அயன்மேன் ஏன்னு சொல்கிறானாக்கா இவரோட ரோல் அப்படி இருந்துச்சு. அதாவது ஒரு இந்த கேதா சத்தியகிரகா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அதில் இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தாங்க. அதே ஆட்டம் குஜராத்தில் இந்த கேதா இது நடக்கும்போது இந்த போர் ஃபார்மர்ஸ் எல்லாமே ரொம்ப இந்த க்ராப் ஃபெயிலியர்ஸ் நடந்துச்சு. அவங்களால பிரிட்டிஷ்காரங்களுக்கு டேக்ஸ் கட்ட முடியல. அப்போ இவர் அந்த இவரோட லீடர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து கேதா சத்தியகிரகன்னு ஒன்று ஆரம்பித்து டேக்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு அந்த டேக்ஸை ரிலீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் தான் முன்னிருந்து ஆரம்பித்தார் இந்த மூமெண்ட்டை. இது மூலமாக நிறைய டைம் அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்த்திங்கனாக்கா அவரோட லீடர்ஷிப் அப்போது பார்தோலி சத்தியகிரா அப்படிங்கிற இன்னொரு விஷயத்த பண்ணார். இது 1928 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதிகமாக டேக்ஸு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமெரிக்காக்காரன் டேக்ஸ் போடுறான் பார்த்திங்கன்னா டைரக்ட் அது மாதிரி இந்தியாவுக்குள்ளேயே பிரிட்டிஷ்காரன் இதே வேலையை தான் பண்ணிட்டுருந்தாங்க இவங்க எல்லாமே. அப்போது பார்த்திங்கன்னா பர்தோலிங்கிற ரீஜனில் குஜராத்தில் நிறைய லோக்கல் ஃபார்மர்ஸ்லாம் சேர்ந்து இது இந்த கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அதையும் எதிர்த்தார் இவர். இந்த பர்தோலி சத்தியகிரா அப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த அன்ஜஸ்டிஸ் பாலிசிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்தார். அப்புறம் 1928 இவரோட லீடர்ஷிப்பில் இந்த ஒரு விஷயத்தை அவர் அச்சீவ் பண்ணார். அதனால அவருக்கு சர்தார்னால் லீடர்னு அர்த்தம் அந்த டைட்டில் கொடுக்கப்பட்டது, மக்களால் கொடுக்கப்பட்டது. ஃபைனல் ஸ்டேஜ் இந்தியாவோட ஸ்ட்ரகிளில் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளில் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கனாக்கா பட்டேல் இவர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கார். இவர் பிரிட்டிஷ்காரங்கிட்ட நிறைய நெகோசியேஷன் டீல் பேச ஆரம்பித்தார், டிப்ளமேட் மாதிரி. ஸோ 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இவர் தான். இவர் ஒரு பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் மட்டும் வாங்கி தரல, ஒரு புது இந்தியாவையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவர் நிறைய பாடுபட்டிருக்கார். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வல்லபாய் பட்டேல் பார்த்திங்கனாக்கா இந்தியா ஒரு பிரைம் மினிஸ்டர் வர வைக்கிறதுக்காக இல்லை ஹோம் அஃபேர்ஸ் இனாகரல் கவர்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஜவஹர்லால் நேரு தான் ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இதுக்காக இவர் பெரிய லெவலில் வேலை செஞ்சுருக்காரு. அதில் நிறைய சேலஞ்சஸ் அந்த டைமில் இருந்துச்சு, யார் நாட்டை பார்த்துப்பாங்கிற மாதிரி. அதாட்டம் அவரோட அபிலிட்டி, இந்த ஸ்கில்ஃபுல் டிப்ளமேட் அபிலிட்டினால் பார்த்திங்கனாக்கா 500 ஸ்டேட்ஸ், இந்தியன் யூனியன் ஸ்டேட்ஸ் டெரிட்டரி இன்டிகிரிட்டிக்குள்ளே வந்துச்சு. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு சேலஞ்சை சந்தித்தார் லைஃப்பில். அது ஹைதராபாத்தை இன்டர்கேட் பண்ணுறது. அப்போ பார்த்தோன்னா சுதந்திரம் கிடைச்சிச்சு, அந்த ஹைதராபாத் மட்டும் சேராமல் இருந்துச்சு. அப்போ முஸ்லீம் நிசாம் அங்கே இருந்தார், அவர் இந்தியா கூட சேரதா வேணாமாங்கிற முடிவு எடுத்துருந்தார். அப்போ அந்த நிசாம் ஹைதராபாத்தை இண்டிபெண்ட்டாக வச்சுக்கணும், அவங்க பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்போ பட்டேல் பீஸ்ஃபுல்லாக அந்த ஹைதராபாத்காரன் கூட பேசி அது நிசாம் கொஞ்சம் அது ஒத்து வரல, பாகிஸ்தான் கூட தான் ஹைதராபாத் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அப்புறமா இந்த சுச்சுவேஷனை ஆப்ரேஷன் போலோ, இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் மாதிரி செப்டம்பர் 1948 நடந்துச்சு. அந்த ஃபோர்ஸ் மூலமாக இந்த நிசாம் ஆர்மியை தோக்கடித்து ஹைதராபாத் இந்தியா கூட சேர்த்திட்டாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான ரோல் இவரது பார்த்திங்கன்னா அவரோட ஜுனாகட், அதாவது இந்தியன் யூனியன் அப்போ நிறையா இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி கோவா பாண்டிச்சேரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. இது ஜுனாகத்துக்கு குஜராத்துக்கு இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக குஜராத்துன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு முஸ்லீம் இருந்தார், நவாப் முகமது மஹாபாத் கான் 3 அப்படின்ட்டு. இவரும் பாகிஸ்தான் கூட தான் சேருவன்ட்டு உட்காந்துருந்தார் 1947. இதையும் பார்த்திங்கனாக்கா இந்த ரிஸ்கையும் சேலஞ்சையும் பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இறங்கி இந்து மெஜாரிட்டி இருக்க பாப்புலேஷன் இந்தியன் யூனியனோட தான் சேர்த்தணும்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டார். இதில் நவாபு ஒத்துக்கலை, அட்லீஸ்ட் நவாப்னா அந்த ராஜா ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் போய் அவங்க ஒரு டிப்ளமாசி உட்காந்து பேசி பெரிய லெவலில் போல்டாக பேசி அந்த விஷயத்தையும் சேர்த்து குஜராத், இன்றைக்கி இருக்க குஜராத்து நம்ம கூட சேர்த்து இவர் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்த்திங்கனாக்கா அவரோட கான்ட்ரிபியூஷன் நமக்கு நிறைய இருக்குது. அதனால தான் அவர் பார்த்திங்கன்னா அயன்மேன் ஆஃப் இந்தியா, நிறைய கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் முக்கியமான டிசிஷன்லாம் எடுத்து இந்தியாவுக்காக ஃபேவராக பண்ணியிருக்காரு. அதனால் அயன்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. இவருக்கு நிறைய மரியாதைகள்லாம் கிடச்சிருக்கு.
இவர் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் டால் ஆஃப் ஸ்டாச்சு குஜராத்தில் இருக்க October 31, 2018 குஜராத்தில் நிரூபித்தாங்க. இந்த ஸ்டாச்சு இது வந்து 1882 மீட்டர்ஸ் இருக்குது, அதாவது 597 ஃபீட் இருக்குது. இது வந்து பட்டேல் அவரோட ஃபிசிக்கல் மானுமெண்ட்டில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி எவ்வளோ முக்கியங்கிறது காட்டுது. இந்த வல்லபாய் பட்டேலோட லைஃப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு. இவரோட பவர், இவரோட டிப்ளமசி, இவரோட லீடர்ஷிப் நம்ம நாட்டை எப்படி ஷேப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட விஷயத்தை பார்க்கும்போது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்